எல்லாம் உனக்கும் போடுறது. ஹாய் ஹலோ வஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாருமே. இது நம்ம நேபாள் ட்ரிப்பில் டே 13 அன்றைக்கி காத்மண்டு இருக்கும். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரன்னிங்கில் விளாக் என் பண்ணிட்டேன். ஹோட்டல் வந்து காமிக்கிற அளவுக்கு இல்லை, கன்றாவியான ஹோட்டலுங்க. சவுண்டர் வழியா என்னென்னா கொஞ்சம் அங்கே போய் பேசுவோம். காசை மட்டும் வாங்குறேன். இதுவே ஜாஸ்தி ஃபீல் பண்ணிட்டேன். நீ டோட்டல் காத்மண்டில் தேடினா கூட இந்த மாதிரி ஹோட்டல் கிடைக்காது. அப்படி இப்படி நான் மேலே போய் பார்த்தா பலகையை போட்டு வச்சுருக்காங்க. பாத்ரூமில் ஃப்ளஷ் பண்ணால் தண்ணி போகாது. ஓப்பன் விண்டோ, கதவே இல்லை, கண்ணாடிலாம் இல்லை, முடியல. காலையில் எதிர்த்து விட்டா டீயை குடிச்சிட்டு வந்து மொதல் வேலையை பொட்டிப்படியை கட்டிட்டு ரூமை காலி பண்ணுறதா மொதல் வேலை. இதுல எல்லாம் தங்க முடியாது, ரொம்ப கேவலமாக இருக்குது. இல்லை டென்ட் சொல்லுவாங்க. நான் ரோட்டில் டென்ட் போட்டுலாம் நம்ம தங்கியிருக்கோம். அது கூட பரவாயில்ல, எவ்வளோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து. இது அவ்வளோ கேவலமாக இருந்த ஹோட்டலு. கண்டிப்பாக இது வேறு ஹோட்டல் பார்த்தாகணும். முதல்ல போய் டீ அடிச்சுட்டு அடுத்த நல்ல வந்தோம். டீ வந்து ஆர்டர் பண்ண கேப்பில் வந்து புகாரா முட்டை எங்கே வந்து கேட்டப்போ வந்து 25 rupees ரேட் சொன்னாங்க. மெடிக்கல் மிராக்கிள். ஏன்னா வந்து நார்மல் ஹோட்டல்ஸில் வாங்குறதா இருந்தால் 100 ரூபா சொல்லுவாங்க ஒரு முட்டை. இங்கே என்னென்னா வந்துட்டு அப்படியே கொடுத்துட்றாங்க. அதே வச்சுருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே. வச்சுருக்காங்களா? உடைய மாட்டேங்குது. ஓகே, அதாவது வச்சுருக்காங்க. ஸோ நம்மளே வந்து உரிச்சு வந்து சாப்பிட வேண்டியதுதான். கொஞ்சம் உப்பு அப்புறம் மிளகா வந்து கொடுத்துருக்காங்க தொட்டு சாப்பிட்றது. காலம் கத்தாலே வச்சு விட்டேன். அடுத்த டீ வந்து வச்சு இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே இதுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலு டிக்கி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஜிக்கு சில்லி சாஸ், உங்களுக்கு சில்லி சாஸ், எனக்கு டொமேட்டோ. ஆக்சுவலாக டீ குடிக்கிற கேப்லேயே வந்துட்டு ஃப்ரெண்டில் போயிட்டு 2 ரூம் வந்து பார்த்துட்டு வந்தோம். ரேட்டு வந்து செம்ம ரேட்டே கேட்குறாங்க. ஒரு ரூமுக்கே வந்து 2500 ரூபாய் நேபாளி கரைச்சி கேட்டாங்க. வெளியே வந்துட்டோம். அடுத்து இன்னொரு ரூம் பார்த்தோம், அங்கேயே அது மாதிரி தான். ஸோ இன்னும் வந்து இது முடிச்ச அப்புறமா திரும்ப போய் மறுபடியும் ரூம்ஸ் ஏதாச்சும் ஜஸ்ட் பார்க்கணும். ஏன்னா அந்த ரூம் கண்டிப்பாக வாய்ப்பே என்ன சொல்லிட்டு. ஸோ இன்னும் வேறு ரூம் பார்த்து உடனே ஏதாச்சும் ஒன்று ஓகே ஆகிடுச்சுன்னா அங்கேயும் திங்ஸை ஃபுல்லாக மாற்றணும். உடனே ரொம்ப நேரம் டைம் வரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ தான் வந்து கேமரா ஆன் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து அந்த மார்னிங் சின்னதாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்தப்புறமா அந்த ரூம் செக் அவுட் பண்ணிட்டு திரும்ப வந்து இங்கே தான் வந்து ஒரு ரூம் எடுத்துருந்தோம். கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி தான், பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஏன்னா நாளைக்கு நியூ இயர். ஸோ வந்து எல்லா பக்கமே ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வந்து வழி இல்லாமல் இங்கே ரூம் எடுத்துகிட்டு ரைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ கிளம்பும்போது மணி பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகிடுச்சு. ஃபுல் டே நீ ஸ்பாயில் ஆகாமல் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ வந்து சந்தகிரி ஹில் அப்படின்ற ஒன்றும் மேப்பில் வந்து போட்டிருக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் அவுட்டர் தான், ரோப் கார் போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்படியே அங்கே போகலாம் தான் பிளானு. ஆக்சுவலாக வந்து இன்னொன்று என்ன, இந்த ஸ்ட்ரீட் இருக்குது அப்படியே ஸ்ட்ரீட் வந்துட்டு இப்போ வந்து பைக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இன்னும் வந்து ஈவினிங் 5 மணி மேலே ஃபுல்லாக வந்து அலோவ் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு ஹோட்டல் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து போனாலும் திரும்ப வந்து பைக் உள்ள விட மாட்டாங்க அப்படின்னாங்க. நாங்கள் வந்து சரி கேட்டிருக்கோம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, ஏதாச்சும் ரிக்வஸ்ட் பண்ணி வாங்க அப்படின்ட்டுருக்காங்க. பார்க்கலாம் என்ன மாதிரி பண்ண போகிறோன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் ஹோட்டல் வரை எப்படி வந்துடல, பைக் கூட பக்கத்தில் இங்கே விட்டு கூட வந்துடலாம். சரி வாங்க போகலாமா? என்னாச்சு? ஆமாம், சரி நம்ம போயிட்டு வந்துடலாம். அது டைம் ஆச்சு, அவங்க டக்கு போயிடலாம். பார்த்தா வந்து பெர்மிட் வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். சப்போஸ் பிடிச்சாங்கன்னா வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதான் ஜி வந்து மேலே அனுப்பிவிட்டு பெர்மிட் எடுத்து வந்துட்டுருக்காரு. மோஸ்ட்லி பிடிக்க மாட்டாங்க, எங்கேயும் அவ்வளோ ஸ்டாப் பண்ணல. இருந்தாலும் கொஞ்சம் சப்போஸ் அவங்க ஸ்டாப் பண்ணி பெர்மிட் எடுத்துகிட்டு வராமல் இருந்தா அதனால் பெர்மிட் எடுத்துருவோம். ஓகே, ஹோட்டலை விட்டு ஜஸ்ட்டு வெளியே தான் வந்து காத்மண்டு பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்கு. மெயின் சிட்டி சென்ட்ரல் இருக்குமா எங்கிட்ட தெரில. ஏன்னா இப்போ தான் ஜஸ்ட்டு வந்து காத்மண்டுலேயே வெளியே வந்திருக்கேன். பட் நல்ல டிராஃபிக் இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தா நம்ம பெங்களூர் எப்படி நம்ம ஸ்லோவாக வந்து போவோம் அதே லெவலில் இருக்குது. பார்த்தா மேப் டைமிங் எல்லாம் வந்து இங்கே டிராஃபிக் கேல்குலேட் பண்ணி வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயிட் பண்ணுறதே 1 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பட் ஸ்டில் வந்து மேப் டைமிங் அதே டைம் காட்டிகிட்டே இருக்குது. லைன் கட்டி நிற்கிறாங்க ஃபுல்லாக. ரைட் சைடில் தெரியுதா? ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் மேலே பார்த்தா அப்படியே நீறாங்க. அப்படியே விட்டாருன்னா நம்ம பூந்து போயிடலாம். நான் அவசரப்பட்டு பேனிஸரை கழட்டாம விட்டேன் பேக். அதை கழட்டிட்டு பூந்து போயிருக்கலாம். போட்டாகணும் ஃபுல் ட்ரை. நான் காரில் போடலாம் அப்படின்னு எதிரேட்டு போடாமல் போட்டேன். பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா கியூ கொட்டி நிற்கிறாங்க பெட்ரோல் பங்கு. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இங்கே ரேட்டு பார்த்தீங்கன்னா காத்மண்டு 136 டேங்க் ஃபுல் சொல்லியிருக்கேன். ஃபுல் ட்ரைக்கில் இருக்குது.
என்ன தண்ணி மாதிரி இருக்கு பெட்ரோல். ₹1 சேஞ்ச் இல்லை. 1500 600 650 1650 இருக்கு. யா ₹750 டோட்டலாக இருக்குது பெட்ரோல். ஆக்சுவலாக டேங்க் ஃபுல் பண்ணதுக்கு இங்கே உள்ள மணிக்கு 136 ரேஞ்சுக்கு ½ அன் ஹவர் போயிட்டு வர முடிய மாதிரி தெரில. ஏன்னா அது வந்து க்ளோசிங் டைம் இருக்குது. ரோப் காரில் போக வேண்டியது. நேற்று நம்ம இதே ரூட்டில் தான் வந்தோம். வந்த ரூட்லேயே தான் அகெயின் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது 11 கிலோமீட்டர். ஆனால் நேற்று நைட்டு வந்து வந்தப்போ டைம் வந்து அரௌண்டாக வந்து 11 o'clock. அது அப்போல்லாம் ஒரு ஈக்காக்கா இல்லை. ஏன்னா வந்து ஃபுல்லாக லாரிஸ் தான் ஜாஸ்தி வந்துடுது நைட்டு ஃபுல்லாக. மற்றபடி 2 வீலர் மற்றபடி வெஹிக்கிள்ஸ்லாம் கார் எதுவுமே இல்லை. சரிப்பா முடியலடா டிராஃபிக். அட்லீஸ்ட் இவங்க வந்து ஒரு டிவைடராச்சு போட்டிருந்தாங்கன்னா எங்கேயும் மாற்றி மாற்றி லேன் ஏற மாட்டாங்க. ஃபுல்லாக அது போடாதனால தெரில. எல்லாம் அப்படி கொச்சன்னு ஏறுறாங்க ஃபுல்லாக. போய் இங்கே சம்பவமா காரும் பைக்கும் டச் ஆகிடுச்சு ரைட்டாக. அந்த சம்பவம் தான் போயிட்டுருக்கு. வெல்கம் டு சந்திரகிரி ஹில்ஸ். போகலாமா? விஜய் கேட்லாம் போட்டவுடனே ஏதோ வெளியே பைக் ஓடணும் அப்படின்னு நினச்சேன் நான். போகிறோம் பார்க்கிங். இதுக்கு மேலே பார்க்கிங் ஏரியா ஸ்ட்ரைஸ்லோ. இங்கே தான் விடணும் பார்க்கிங். பைக் வந்து பார்க்கிங் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர்ட்டாக வந்துச்சு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது பக்கத்து கண்ட்ரி நேபாள் பக்கத்து கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேபாள் கரன்சி படி வந்து 664 ஒன் வே மட்டும். அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 1120 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது இந்தியா அங்கேருந்து ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு இன்னும் பிரிச்சுட்டு போகுது ரைட் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆளுக்கு 1120 ரூபா நேபாளி கரன்சி. அப்படின்னா நம்ம இதுபடி பார்த்தீங்கன்னா அரௌண்டாக ஒரு 750 அந்த ரேஞ்ச் 700 ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து வரணும் பார்க்கிங் விட்டுருக்காரு. வந்தோம் டிக்கெட் எடுத்துகிட்டு வேலை கிளம்புறான். டைமிங் எத்தனை மணி தெரில. ஸோ நான் டிக்கெட் எடுக்கும்போது நான் கேட்குறேன் எவ்வளோ டைம் லாஸ்ட் டைம் அப்படின்றது. ஸோ ஆடி எப்படி இருக்குன்னு தெரில. பேமெண்ட் பண்ணிட்டு கார்ட் பேமெண்ட் தான் பண்ணேன். எனக்கு இந்த கேஷ் மொத்தமாக ஆல்மோஸ்ட் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ கார்ட் பேமெண்ட் தான் எக்ஸ்ட்ரா வந்து 75 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஏற போகிறோம். அது ஸ்டாப் போகும்போது செம காய்ச்சது. ரன்னிங் ஏறணுமா? வாரம் ரன்னிங் ஏறிடணும். ஸோ ரோப் கார் வந்து கிளம்பிடுச்சு. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எதுவுமே. ரோப் கார் வரைக்கும் நான் வந்து ட்ராவல் பண்ணதில்லை. அப்படியே ஸ்லோவில் ரன்னிங்லாம் போயிட்டுருக்கு. நம்ம ஸ்டாப் ஆகாது, ரன்னிங்கில் ஏறணுமாமா. சரி போயிட்டுருக்கு. பட் வெளியே வியூ வந்து எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா ஃபுல்லாக வந்து தொடச்சி தான் காட்டணும் போல இருக்கு. ஓப்பன் பண்ண முடியாத டோரு. அதுவே ஆடுது. என்ன டக்கு ஸ்பீடு ஏறுது. அதான் தள்ளி விடுறாங்களா அப்படியே. ஸோ இந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரோட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. நம்ம வந்து ரோப் கார்லன்னா பைக்கில் கூட போகலாமா தெரியல. டேரக்டாக மேப் போடுவதில்ல ஜி? மேப் போட்டு பார்த்தீங்களா? மேப் போட்டு போய் இதுக்குதான் மேப் இருக்கு. இதுதான் நம்ம மேலே வந்து பைக் கார்ல எல்லாம் தெரியுது. ஆடுமா ஆடுனா? ஆமா ஆடுது. ஆடுது ஜி நல்லா. அது விடுமா என்ன? நல்லா ஆடுனா ஆடுதுங்க. தெரியுது, யாருக்கு தெரியுது. இதுல வந்து ஒரு வழியில வந்து குட்டி குட்டி குட்டியா வந்து தெரியுதா? கேமரால தெரியுதுன்னு தெரியல. நடந்து கூட போலாம் தெரியுது. ஸோ வந்து ட்ரெக் பண்ணி போறவங்க வந்து ஸ்டெப்ஸ் இருக்கு ஜியில. கல்லு மாதிரி பதிச்சிருக்கான் அப்படியே.
அவங்களாம் காலையிலே வந்துட்டு இப்போ இறங்குறாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல. ஸோ இங்கே வந்து நடந்து கூட போகலாம். அப்படி வளைஞ்சு பார்த்தீங்கன்னா வழி வந்து போகுது. இப்போ இறங்கினா கூட எப்படி 2 மணி நேரம் ஆகாது. நல்லா வந்து மேலே வந்து ஸ்னோஸ் நிறைய இருக்கு. நல்லா இருக்கு. அப்போ மேலே குதிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு லேயராக இருக்கு. அங்கே ஒரு ஹோட்டல் தெரியுதா? அந்த ஹோட்டலில் என்னன்னு தெரியல, ஒரு பில்டிங் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி இருக்கு. இங்கே அது நிறைய இருந்துச்சு. ஜீவா நடந்து வந்தா கூட சூப்பராக ஸ்னோல எல்லாம் போயிடலாம் போல இருக்கு. பாருங்க. வண்டி ரூட்டா பைக் ரூட்டா இல்லையா? ஜி வண்டி வர ரூட்டு தான் சொன்னேன்ல, வண்டி வரலன்ட்டு. பை ரோடு நினைக்கிறேன் வர ரூட் அது. ஐயோ வந்துருந்தா இல்லை வர முடியாது. அங்கே பாருங்க ஐஸ் எப்படி இருக்குன்ட்டு வலிக்கு நேரம் கீழே தான் போடும். ரோடு ஃபுல்லாக பாருங்க எவ்வளோ ஐஸ் மாதிரி படிஞ்சு கிடக்கு. பை ரோடு தான். ஆனால் வாய்ப்பு இல்லை வர்றதுக்கு. ஆனால் பைக்கெல்லாம் அந்த 2 வீலர் வந்துருச்சு. 2 வீலர் தொடங்கலாம் இருக்குது. நல்லா உழைக்கும் போல இருக்கு. வித்தின் ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்லோகிட்ட வந்துட்டோம். சிட்டியில் இருந்துட்டு இருந்தோம். பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் அந்த ரோப் கார் ட்ராவல். 2.5 கிலோமீட்டர் நினைக்கிறேன் அது போட்டுருந்தது. ஸோ ரீச் ஆக மேலே பார்த்தீங்கன்னா செம்ம வியூ. இங்கேருந்து வியூ இப்போ காப்பிட்றேன். அந்த ஆக்சுவலாக க்ளவுட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ கேப் மூணுன்னா ஃபுல்லாகவே இருக்குது. இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளவுட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும் போது கிளியராக தெரியாது. ஜி வந்து இப்போ கட்டுறாரு. எப்படி லேண்ட் ஆகிட்டோம். இந்த போய் கீழே பாருங்க எவ்வளோ ஃப்ளோர் இருக்குது. செம்ம குளிருங்க. ஐயோ முடியல, கையெல்லாம் அடிக்குது. கீழே பாருங்க. இது பார்த்தீங்கன்னா சந்திரகிரி ஹில், ஹையஸ்ட் சிப்லைன் இன் காத்மண்டு, ஆல்டிடியூட் 2551 meters. எப்படி இருக்கு ஜி? ஸ்னோ பார்க்கலாம் ஃபீல் பண்ணுறீங்களா? எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஸ்னோ பார்க்குறது. ஐயோ நல்லா குளிர் தான் பயங்கரமா இருக்கு. ரொம்ப குளிருது, ஒன்றும் முடியல. க்ளவுஸ் வேறு நான் எடுக்காமல் வந்துட்டேன், முடியல. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் இருக்கு. எப்படியும் புத்தாவோட தான் இருக்கும். இங்கே ஃபுல்லாக தான் இருக்கும் ஜாஸ்தி. அதான் சுற்றி ஏறி வந்துட்டுருக்கேன். ஐயோ எவ்வளோ இருக்கும். ஏதோ மணல் முட்டை கூச்சி போட்ட மாதிரி கூச்சி போட்டுறாங்க மாதிரி. இதில் வர அங்கங்கே உட்கார பெயின் நெயில் ஆட்டு. இதில் எங்கே உட்காரதுக்கு? உட்காந்தா டிக்கியெல்லாம் போயிருந்துச்சு. வழுக்கு போகுது. அதான் இன்னும் அதுக்குள்ளே ஒயிட் ஆயிடுச்சு மொத்தமா. ஐயோ அதுக்குள்ளே அது முடிச்சுட்டு ரிட்டர் அந்த ரோப் காரில் ஏறியாச்சு. ஸோ சிட்டி நைட்டுக்கு பார்த்தீங்களா நல்லா தகன்னு மின்னுது. இன்னைக்கு கீழே இறங்கி நாங்கள் வந்து நடக்கும்போது தான் தெரியும் எந்த அளவு விஷயம் நடக்கும்போது இல்லை, பைக் ஓட்டும்போது டிராஃபிக்லாம் தெரியும் எந்த அளவு போய் ரூம் போய் சேர எத்தனை ஹவர் ஆகுது அப்படின்றது. அதை விட ஒன்று சொன்னல ஒன்றுமே தெரில, கண்ணுக்கரையில் இருக்கேன். சரி நான் கீழே போயிட்டே பேசுகிறேன். நம்ம புக் பண்ண ரூம் போகிற ஸ்ட்ரீட்கிட்ட வந்துவிட்டோம். செம்ம க்ரௌடாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து 5 மணி மேலே பைக் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னாங்க. பட் வெஹிக்கிள்லாம் போயிட்டு தான் இருக்குது. நியர்பை வந்து 200 meters தான் இருக்குது. எப்படியாச்சும் ரூம் வர போயிட்டோன்னா பரவாயில்ல, அங்கேயே பார்க்கிங் போட்டு அதுக்கப்புறம் நடந்துக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. செம க்ரௌடாக இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு பார்க்கிங் வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ப்ரைவேட் பார்க்கிங்கில் தான் விட சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட வந்து அமௌண்ட் பே பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்து சரி ஓகே 5 ரூபா 10 ரூபா தானே அப்படின்ற மாதிரி பே பண்ண வந்தால் ஒரு நாள் பார்க் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு நைட் பார்க் பண்ணுறதுக்கு பார்த்தா 300 ரூபா கேட்குறாங்க. அப்புறம் வந்து சொன்னால் ஃபைனலாக 200 ரூபா அப்படின்னாங்க. நான் பார்க்கிங் 10 ரூபா 20 ரூபா பண்ணல, அதெல்லாம் 200 ரூபா அப்படின்ட்டு நான் சொன்னால் முடியாதுனோ. அப்புறம் ஹோட்டலுக்கார வந்து அவரே பே பண்ணலான்னு ஒத்துக்கிட்டுருக்காரு எப்படின்னு தெரில. ஸோ இங்கே தான் வந்து பார்க் பண்ணிட்டு போகிறோம். இப்போ ஒரு பார்க்கிங்க்கு 300 ரூபா அப்படின்றது பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இல்லை ஃப்ளைட்டாக பார்க் பண்ணுற லெவலுக்கு பார்த்தா ஒரு பைக் பார்க்கிங் 300 ரூபா கேட்டிருக்காங்க. பட் நாங்கள் வந்து பண்ண மாட்டோம், வந்து ஹோட்டலுக்கார்ட்ட பே பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ அது நாளைக்கு தான் பஞ்சாயத்து எனக்கு தெரியும். ஸோ 2 நாளைக்கு தான் ஸ்டே பண்ண போகிறோமா, அதனால தான். ஸோ பைக்கை வந்து விட்டாச்சிங்க வந்து இந்த விலாகை வந்து எண்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது போய் சாப்பிட தான் போகிறேன். ஸோ நம்ம நியூ இயர் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நியூ இயர். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எப்படியும் வீடியோ லேட்டாக பார்ப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.